பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. பொதுவாக நம் மரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார். அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து, குறிப்பாக உதவி இயக்குனர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார். நான் புத்தகங்கள் எழுதியவன். நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும். ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு. ஆக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு. அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாராட்டினால் மட்டும் போதாதல்லவா, ஒரு குட்டும் வைக்க வேண்டும். அவர் பேசும்போது மூல்யம் என்று மூலத்தை அவர் உச்சரித்தார். அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி. மூல்யம் என்றால் நிமித்தம் என்று பொருள். இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது இதே பிரசாத் லேபில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சிரித்தார். சரி, வெளியில் சொல்ல வேண்டாம், நம்ம வயசு தெரிஞ்சிடணும், 2 பேருமே அடக்கமாக அதை மறைச்சிக்கிட்டோம். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் 10 தல ராவணன 8 தல ஒத்த தல ராமங்கொன்னா என்கிற பாடலை பாடினார்கள். அந்த பாடல் சிறுவயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது. அது நடந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் 2வது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் சொன்னார் இல்லையா, கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் 1.5 மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்கள் என்னிடம் சொன்னார். ஐயாமான நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னார். அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம். அந்த மேடையில், அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே, கவிஞர் பரிணாமனின் 10 தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார். நான் சிலிர்த்து போனேன். இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன். இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த 80 கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள். அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை, ஆட்டி என்கிற மூலச் சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதுவும் 2025ஆம் காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் ஒரு நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும் அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலுமேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தபோது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும், நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே நிற்கிறான்னு சொல்ல மாட்டோம், நிற்கான்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும். அப்போ
நிக்கான்கிற கேமரா இருக்கு இல்லையா, அப்போ தான் ராஜா சார் வந்து வாத்தியார் பாலுமேந்தர் அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போது டெஸ்ட்டு எடுக்கும் போது வாத்தியார் வந்து என்ன எடுப்பாங்க, அது அவருக்கு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ எடுக்கும்போது டேய் நிக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதிலிருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன். பொது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பதில். அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம். அங்கே மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார், ஒரு நடிகர் இருப்பார், ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார். எல்லோருமே நாம் வந்து உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில் போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க. அதற்கப்புறம்தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது. ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள். அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். வங்கத்தைச் சேர்ந்த நடிகை, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.